கையில என்ன இருக்கு பாரு. உழக்கிறதுக்கு அங்க என்னடா இருக்கு? நீ ஒருத்தன் உழக்கிறதுக்கு என்ன இருக்கு? யார் நீ? எந்த ஊரு? எந்த ஊரு? நானா? அதோ தெரிஞ்ச ஒரு வெள்ளிமலை. வெள்ளிமலைக்கு சொந்தக்காரன். சரி, அப்புறம் அடுத்த கட்டம். அடுத்த கட்டத்துக்கு வா. அடுத்த கட்டத்துக்கு வரவா? வெள்ளிமலைக்கு சொந்தக்காரன் நானு. சரி, வேட்டி சென்றேன். வேட்டியாரனே, அற்புதமான மானு, அழகான மானியா. அதை பார்த்தோன்னு அது மானே பார்த்தேன். நான் மானை பார்த்தேன். அப்படியே ஓட தொடர்ந்தது. பார்த்து பயந்துருச்சு. அப்புறம் அப்படியே ஓட தொடர்ந்தது. அது ஓட நானும் ஓடி வந்தது, உங்களிடத்தில் நுழைந்தது. ஆமா, எல்லாமே வந்து நம்ம தான் நுழையுது. இந்த இடம் உங்களோட தானே? ஆமா ஆமா, ரொம்ப தடவை நுழைஞ்சிருக்கு. அதான் எங்க வீட்டு சொல்ற கேளு. அதனால பிடிக்க போற இடத்துல தடுத்து நிறுத்தி விட்டாய். நீ நீ யாரு? வயசுக்கு இன்னும் 16 வயசு சரியா வரல, அதுக்குள்ளைக்கு மானை பிடிக்க போறோம்ன்றிய. கைய காமி. கைய காமின்னா நீ நம்ம தோசை இருக்க. நீ தோசை கண்டியா? என்ன இது? போட்டு வச்சுக்க. பொழந்து தந்தை பேர் தாயின் பேர் நங்கை மோனி. அப்படியா? பேரு தங்கச்சி மாப்பிள்ள பள்ளி. உன் பேர் என்ன? என் பேரு கந்தவேடன். என்ன மாப்பிள்ள மாப்பிள்ள? உன் பேர் என்னையா? கந்தவேடன். ஒப்பன் பேர் என்ன? தடையவேடன். தங்கச்சி பேரு? உங்க அம்மா. உங்க அம்மா பேரு? தடுச்சி. சலச்சி அழைச்சி. சரி, நான் வந்திருக்கு. பொம்பளை பிள்ளை இருக்க. ஒரு மாணவர் கொண்டு நீங்க அவர் வேறு வர ஆடிக்கிட்டு இருக்காரு. குத்து உனக்கு யாரு வேணும்? கட்ட புள்ள குட்ட புள்ள கருக மணி மோட்ட சூப்பர் குட்டியா? சூப்பர் குட்டி. எங்கிட்ட உன் தலையெழுத்து 2 வண்டி எழுதி வைக்கணும்னு இருக்குது. சூப்பர் குட்டி. சேலத்து மாம்பழமே. சேலத்து மாம்பழமே. சேலத்து மாம்பழமே. சிறுமலை மலப்பழமே. கொங்கு நாட்டு செங்கரும்பு தங்க கரும்பு
வேடூர் வந்திருக்காருமா. இதுல வெள்ளிமலை உன்னை பார்த்தா எனக்கு பயந்தாமா வருது. நான் எப்போமா நான் யார கூட்டு வந்து விட்டேன்? ஆமா ஒரு சட்டியில மோக்கலம் வந்திருப்பேன். சரி இந்த என்ன பண்ணாரு? சட்டியில போய் ஏன் மோள போறியா? தோசை கல்லோட வந்திருக்கிறாரு. ஏய் குடிக்க வந்திருக்காரா? இருந்தா பிடிக்கிறப்ப பிடிச்சிட்டு போ. ஏய் அவர் பிடிக்கிறதுக்கு எப்ப வந்துச்சா மான வந்துச்சான்னு கேட்டாங்க. நான் சொல்லி உங்க வீட்டு மான இதுக்குள்ள எல்லாம் பூரலான்ட்டேன் நானு. ஏய் சண்டை நீங்க போட்டு அமைச்சிக்கிடுவாயா பாத்துக்க. உன் மான வந்துச்சு உள்ள தூக்கி போட்டு அமுக்க வேண்டியது. ஆமா அதோட செத்துச்சு மான. அமைக்கிடுவேன். நீ எப்ப அமுக்க விட நான் இருக்கேன். இந்த ஒரு நோக்கம் போல இருக்கு. ஆமா 2 வண்டியை குடுக்கணும் பாத்துக்க. சிச்சிக்க இல்லாட்டி எடுத்துக்க. அடே அப்பா யாரா இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம இடத்துக்கு வந்தவங்களும் வந்தவர்களுக்கு வரவேற்பு கொடுப்பது நம்மளுடைய குலப்பண்பாடு. அப்படி இருக்கும் பொழுது வருகை வருகை வல்லமுறை வருகை நல்லமுறை வருகை சொல்லால் உள்ளமுறை வருகை நாங்கள் வந்து விவரமான எடுத்து கூறுங்கள். நல்ல வரவேற்பு நல்ல பேச்சு. நீ போயிட்டு வாங்க நான் பாத்துக்கிறேன். உன் தங்கச்சியை கண்டுக்கலாமா நான் பாத்துக்கிறேன். நீ போயிட்டு வாங்க. எனக்கு தெரியாதா? கண்டிப்பா பண்றோம். ஒண்ணும் அதை பத்தி ஒண்ணும் இல்ல. அவரு என் இடத்துக்குள்ள நுழையாத. உனக்குன்னு ஒரு இடத்த கொடுத்தாச்சு. என் இடத்துக்குள்ள நுழையாத கைசு. உனக்குன்னு அளந்து விட்டாச்சுன்னா அதுக்குள்ள போ. இங்கிட்டு வரக்கூடாது. நீ நம்ம ஆளது ஓன்ட்டு நீ வச்சுக்கப்பா. நம்ம ஆளு உனக்கு எனக்கு சொல்லிட்டு கிளம்புறேன். நன்றி சொல்லிட்டு போய்க்கிறியா பொறு. என் குறிக்கோள் ஒன்று. எங்கிட்ட இருந்து பிடிச்சிட்டு வந்தாலும் கடிச்சு இழுத்துரு. இனிமேல் அன்புமிக்க பெரியவர்கள் அனைவருக்கும் எங்கள் பணிவான வணக்கத்தை தெரிந்து கொண்டு நான் போயிட்டு வர்றேன். வாழ்த்துக்கள். வரட்டுமானே?
என்ன இந்த பிள்ளை இப்படி பேசுறது கல்ல விட்டு எரியாம இருக்கீங்க? ஆமா. என்ன பண்றது? டீ போட்டு ஆடி இருக்க. இந்த பிள்ளை பரவாயில்ல, பெரிய பெரிய ஆளு வீட்டுக்குள்ள குண்டாச்சிட்டுல அடிவாங்க, தெரிய மாட்டேதுனே. சித்தப்பா வெளியில வந்து தெரியுது. சித்தப்பா நீ வாயில துணியை வச்சு அமுக்கி இருக்க வேணா? அந்த பிள்ளை ஏற்கனவே துணியை வச்சு அமுக்கிட்டாடா இருக்கு. நீ நான் போய் வேற அமுக்க நான் வர்றேப்பா. இன்னும் ரோசம் இல்லையா உனக்கு உள்ள போக? ஏய் அந்த பிள்ளைய தள்ளிட்டு போயிடுறாங்கம்மா. ஐயா லாரியா உங்களாலதான் போற பாத்துக்கோங்க. ஐயா ஐயா பார்த்து உள்ள குறிஞ்சி நேரத்தில் பெற்றெடுத்த குலக்குடியே என் குறிக்கோள் ஒன்று. வேட்டைக்கு சென்றேன், வேட்டையாடினேன். அற்புதமான மானம் ஒன்னே கண்டேன். கண்ட மாத்திரத்தை கலந்து பிடித்து பிடிக்காமல் நினைத்தேன். என் மனம் விரும்பவில்லை. ஆடாடா இந்த அழகான மானை கனை விட்டு பிடிக்கலாமா? மானை விரட்டி பிடித்து கையால பிடித்து கட்டி அணைத்து அப்படியே ஒரு உமா கொடுத்து வெட்டி வந்தேன். நானோட ஓடி வந்தது உங்களிடத்தில் நுழைந்தது. முத்தா முத்தா இன்னும் தெரியாம தெரியுறா தெரியாம இன்னொரு இருக்காம பாரு. விரட்டி வந்தேன், உங்களிடத்தில் நுழைந்தது. பிடிக்க போற நேரத்தில் தடுத்து நிறுத்தி விடுவார் உங்க அண்ணன். அவர் கேட்கும் போது நீ வாங்க, என்னுடைய தங்கை அடுத்த காவல்ல இருக்கு, நான் இங்க இருக்கேன், என் தங்கை இருக்கு. ஆனா என் தங்கை ரொம்ப நல்லவங்க, எதை கேட்டாலும் தரக்கூடிய தன்மை உள்ளவங்க, ரொம்ப நல்லவங்கன்னு சொன்னார். ஆக நான் உங்களை பார்த்தது தெரியும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், விளையும் பயிறு முளையில் தெரியும். முளைக்கும் போது ஒரு பயிரை விதைச்சு அது விளையும் விளையாடுறது எப்ப தெரியும்? அது முளைச்சு வரும்போது தெரியும். அதே போல உங்களை பார்த்தா அப்படி தெரியுது. ஆகையினால என்னுடைய மகன் எப்படிப்பட்ட வேட்டைக்காரன் அப்படின்ற உங்களிடம் கூறுறீங்க பாருங்க. நான் வேட்டைக்காரன் விவரமான வேட்டைக்காரன். நான் வேட்டைக்காரன் விவரமான வேட்டைக்காரன்.
அப்படின்னு வார்த்தை சொல்லுங்க. எப்படி பிடிக்கிறது மட்டும் பாருங்கள். இடையில உள்ளதே அடிச்சேன் அது மாலை பிடிக்க வந்திருக்கீங்க. தெரியுது என்ன விஷயம் அப்படின்னா பாருங்க, வேட்டைக்கு எத்தனை பேர் போயிருக்காங்க. வேட்டைக்கு போனா வெற்றியோட திரும்பி வரணும், தோல்வியோட திரும்பி வரக்கூடாது. ஒரு விஷயம் பாருங்களேன், என்ன அப்படின்னா இப்ப ஒரு நாட்டு மன்னன் ஆகப்பட்டவர். அப்ப இந்த நாட்டு மன்னனுக்கு எத்தனை பேர் காவலாளி இருப்பாங்க? இப்ப ஒரு முக்கிய சார் இருக்காங்கன்னா அப்ப அவங்களுக்கு ஒரு 10 பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, அந்த 10 பேர்ல ஒரு ஆளுக்கு அந்த மன்னரை பார்த்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்கறது ரொம்ப நாளா மனசுல ஆசை அப்படின்னா அப்ப கேக்குறாங்க, 10 பேர் ஒரு இடத்துல வேலை செய்யறான், உனக்கு என்ன ஆசைன்னு மன்னரை பத்தி நீ என்ன கேள்வி கேட்க போற அப்படிங்கிறார். அப்படி கேட்ட உடனே அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மன்னர் கேட்கிறாரு எந்த விஷயமா இருந்தாலும் சொல்லுப்பா அப்படிங்கிறாரு. அப்படி சொன்ன உடனே அதுல அந்த 10 பேருக்கு எப்பா அவங்களை வச்சுதான் நம்ம பிழைக்கிறோம், அவரை மன்னரை பார்த்து நீ கேள்வி கேட்க அவ்வளவு பெரிய ஆளா அப்படி சொன்ன உடனே சரி விடுப்பா கேளுங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்ப மன்னர் கூப்பிடுறாரு, என்ன சத்தம் இங்க வாப்பா, என்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிறார். அப்படி சொன்ன உடனே அவதான் கேட்கிறார், என்னப்பா என்கிட்ட ஏதாவது விஷயம் சொல்லணும் நீ சொல்லு அப்படிங்கிறார். அப்ப இவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, ஊசி நுழையாத ஓட்டையில் யானைத்தலை நுழையுமா? ஏங்க ஊசியே நுழையாது, அதுக்குள்ள எப்படி யானைத்தலை போய் நுழையும்? என்னையா கொடுமையா இருக்கு. அப்ப நுழையுமா? நுழையாது. அப்ப அந்த மன்னருக்கு வந்துருச்சு கோவம். அப்ப கோவம் வந்து மன்னர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த விஷயம் தவறான விஷயமா இருக்கு அப்படின்னு நினைச்சு அப்ப அந்த 10 பேர்ல அந்த ஒருத்தர் என்ன செய்யறாரு, அந்த கேள்வி கேட்டமே அந்த 9 பேரும் என்னப்பா மன்னனை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கிற அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்ன உடனே அந்த மன்னர் என்ன சொல்றாரு, அந்த ஆளை பிடிச்சி இந்த கம்பத்துல கட்டி வைங்க அப்படின்ட்டாங்க. அப்ப கம்பத்துல கட்டி வைன்னு மன்னர் சொல்லிட்டாரு. இந்த வார்த்தைக்கு சரியான விளக்கம் சொன்னாலே அந்த கம்பத்தை விட்டு அவுத்து விடும் அப்படின்ட்டாரு. அப்படி சொன்ன உடனே அவங்க மனைவி என்ன செய்யறா, என்னடா நம்ம கணவர் போனாரு இன்னும் வரவே இல்லையே அப்படின்னு பாக்குறா. அப்படி பார்த்த உடனே அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, என் கணவர் எங்கங்க அப்படின்னு வர்றவங்களை கேட்கிறா. அப்படி கேட்ட உடனே உங்க கணவரை கம்பத்துல கட்டி வச்சிருக்காரு மன்னர் அப்படின்னு. அப்ப மனைவி வர வேகத்தோட, என் கணவர் என்ன தவறு செய்தார், என் கணவர் எப்படி கம்பத்துல கட்டி வைக்கிறார் இந்த மனைவி வந்து கேட்கிறான். அப்படி கேட்ட உடனே அவரே என்ன செய்யறாரு அப்படின்னா, இங்க வாப்பா, உன் கணவர் கேட்ட வார்த்தை தவறான விஷயம், இந்த விஷயத்துக்கு நல்ல சரியான பதில் சொன்னா இந்த கம்பத்தை விட்டு அவுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்ன அப்ப அந்த மனைவி என்ன செய்யறா அப்படின்னா, நம்ம கணவர் என்ன வார்த்தை கேட்டிருப்பாரு சொல்லுங்க மன்னா அப்படிங்கிறார். அப்படி சொன்னோன்னா அப்ப அந்த வார்த்தை சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே அந்த மனைவி ஆகப்பட்டவள் என்ன செய்யறா அப்படின்னா, கணவனுக்கு சோறு எடுத்துட்டு வர போறா. அப்படி சோறு எடுத்துட்டு வந்து கொடுக்கும் போது அப்ப அந்த மரத்துல சற்று அமர்ந்து இருக்கிற. அப்படி அமர்ந்து இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, அவளுக்கு ஒரு யோசனை, நம்ம கணவர் என்ன வார்த்தை கேட்டிருக்காரு அப்படின்னு. அவ கணவரை கூப்பிட்டு கேட்கிறா, யா என் கணவர் என்ன வார்த்தை சொன்னாரு, இதை போய் கம்பத்துல பிடிச்சு கட்டி வச்சிருக்கீங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னாவே. அப்ப ஊசி நுழையாத ஓட்டையில் யானைத்தலை நுழையும்னு சொன்ன காரணத்தினால மன்னராகப்பட்டவர் கம்பத்துல கட்டி வச்சுட்டாரு அப்படின்ட்டாங்க. அப்படி சொன்னோட அப்ப அந்த மனைவி வந்து சொல்றா, என் கணவர் என்ன வார்த்தை கேட்டாலும் அதுக்கு சரியான பதில் நான் சொல்றேன், அந்த மன்னனை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு இந்த பொண்ணு அந்த மனைவியாகப்பட்டவர் சொல்ற. அப்படி சொன்ன உடனே என்ன விஷயமா இருந்தா என்ன அப்படின்னு சொல்லி, ஏன் அப்படின்னா கண்ணால் காண்பது மெய், காதால் கேட்பது மெய், தீர விசாரிப்பது மெய். யாரு மேல தவறாக இருந்தாலும் சரி, என் மேலே தவறாதான் என்னை பிடிச்சு கம்பத்தை கட்டுன்னு சொல்லிட்டார் மன்னர். சொன்ன உடனே அப்ப அந்த அம்மா என்ன விளக்கத்தை சொல்றாங்க அப்படின்னா, ஊசியே நுழையாத ஓட்டையில் யானைத்தல் நுழைய அப்படின்னா, மன்னா இந்த ஆழ விதையாகப்பட்டது எல்லாருக்குமே தெரியும். இந்த ஆழ விதை என்பது ஊசி கூட நுழையாது. அந்த விதையாகப்பட்டது இந்த பூமியிலே முளைத்து இவ்வளவு பெரிய வேர்கள் ஓடி இருக்கின்றதே மன்னா, எனது கணவர் கேட்ட கேள்விக்கு இதுதான் சரியான பதில்னு அந்த அம்மா சொல்லிட்டாங்க. அப்படி சொன்ன உடனே அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னு, ஆகா நம்ம தான் எதையும் யோசிக்காம பேசிட்டோமோ அப்படி நினைச்சு இந்த மன்னர் சொல்றாரு, அம்மா தவறு என் மேலதான், எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கூட அப்படிங்கிறாரு. அப்படி சொன்ன உடனே அப்ப அந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னப்பா இப்படி சொல்றீங்களே அப்படின்னு சொன்னா அப்ப அவரை சொல்றாரு, உன் கணவரை கம்பத்துல கட்டிதான் என்னையும் கட்டி வை அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த அம்மா என்ன சொல்றாங்க, நீங்க நாட்டுக்கே மன்னன் ஆகப்பட்டவர், உங்களை போய் கம்பத்துல கட்டி வச்ச இதை விட ஒரு கீழ்த்தனமான புத்தி எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொல்றாங்க. சொன்ன உடனே அப்பதான் என்ன செய்யறாங்க அப்படின்னா,
அப்ப இந்த மன்னர் சொல்றாரு, செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறமா உங்ககிட்ட அப்படிங்கிறாரு சபையில. அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் அந்த மாதிரி சொல்றாங்க, இல்லைங்க நீங்க எத்தனையோ பேருக்கு வாழ்க்கை கொடுத்தவங்க, பொழப்பு கொடுத்தவங்க, ஆனா உங்களை கம்பத்துல கட்டி வைக்க கூடாது அப்படின்ற காரணத்தினாலதான் எதையுமே தீர விசாரிச்சுதான் நீங்க எந்த தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு அம்மா சொன்னாங்களா. அது போல மானிங்க தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க, உங்களுடைய மானிங்க வரவே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, எந்த இடத்துல கண்ணு கருத்துமா காவல் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி காவல் பார்த்துட்டு இருக்கும் பொழுது உங்களுடைய மாடு எனக்கு தெரியாம எப்படி வரப்போதில்ல. அப்படி இருக்கும் பொழுது கத்தால கண்ணால குத்தாதே என்ன, கத்தால கண்ணால குத்தாதே என்ன, நீங்க தெரிஞ்சோ தெரியாமலே பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் உங்களுடைய மானை நான் பார்க்கவே இல்லை. அப்படி இருக்கு நேரத்துல சலோமியா சலோமியா எங்க வனக்காட்டுல உங்க மனுவல்லையே வேற இடம் பாருங்க, வீடு வரும் நீங்களே. Ah!
இங்க வரவே இல்லை. மஞ்சள் சொல்கட்டு மன்னர் போல தசரமன் மரணமானான். செங்கமலை சொல்லின் சீதை சொல்கட்டு சென்றார் ராமன் மாண்பேன். தங்கையவள் சொல்கட்டு ராமனும் தானும் கிளையோடு மாண்டான். தங்கையவள் சொல்கட்பதெல்லாம் கேடு வரும் பெருவில் நகைப்பாதம் டான்ட்டியான். சரி, பொம்பளை சொல்ல கேட்டதுனால 4 பேர் கேட்டேன். எப்படி கேட்ட? 4 பேர் கேட்டேன். பொம்பளை சொல்ல கேட்டதுனால. எப்படி பொம்பளை சொல்ல கேட்டதுனால கேட்டாங்க? எல்லாம் நீங்க பண்ண வேலைதான் 4 பேர் நாங்க கெட்டு போயிட்டோம். நல்லா இருந்தா நீங்க பொம்பளைய கூட்டியாந்து இங்க கொண்டாந்து காமிச்சீங்க, எங்க 4 பேரும் கெட்டு போயிட்டோம். தசரன் என்ன பண்ண? தன்னுடைய பொண்டாட்டி சொல்றாரு, தன்னுடைய மகன் காட்டுக்கு ராமன் காட்டுக்கு போட்டு பறவை நாட்டாளன்னு சொன்னாரு. அதை கேட்டதுனால நம்ம கேட்டுட்டுமே அப்படின்னு அப்படி நொந்து நொந்து அவன் செத்தான். சரி, ராமன் என்ன பண்ண? மாரிசே மானா போனேன், எனக்கு அந்த மானை வேணும் அப்படின்னா. சீதை வேணாம்மா, நான் சொல்றேன் நீங்களு வேணாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். கேட்டாளா? எனக்கு அந்த மானவே வேணும் அப்படின்னா அடம் பிடிச்சா. போனேன், ராவணன் தூக்கிட்டு போனேன். யாரு? ராவணன் தூக்கிட்டு போனேன்ல. ஓ, தூக்கிட்டு போனேன். சூப்பனர்கள் சொல்ல கேட்டு ராவணன் தூக்கிட்டு போயிட்டான். என்ன விஷயம் அப்படின்னா, நீங்க பேசுறீங்க விவரமான பேச்சுதேன். இருந்தாலும் இந்த ஒரு சின்ன பையன் இருக்கிறான் பாருங்களேன், சின்ன பையன். அந்த சின்ன பையன் என்ன பண்ணானா, கம்பன் எவ்வளவு பெரிய ஆளு, கட்டுத்துறையும் கவிப்பாடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த கம்பனாகப்பட்ட என்ன செய்யறான் அப்படின்னா, அந்த வரப்புல வந்துட்டு இருக்க கம்பன் எவ்வளவு பெரிய ஆளு, ஒரு சின்ன பையன், மாடு மேய்க்கிற பையன். அவன் என்ன செஞ்சானா, அப்படி வரப்புல அப்படி மறிச்சு நின்றானா. அப்படி மறிச்சுட்டு நின்றுட்டு இருக்கும் போது அப்பதான் கம்பன், ஏய் ஒன்னதாப்பா, நான் எவ்வளவு பெரிய ஆளு, கேக்குதா கேட்கல? ஒன்னதாப்பா, நான் எவ்வளவு பெரிய ஆளு, நான் வரும்போது என்ன வழி மறிச்சு நிக்கல, நீ என்ன அப்படி ஒரு பெரிய ஆளா, இறங்குடா அனுப்ப விட்டு அப்படின்னு கம்பன் சொன்னாராம். அப்படி சொல்லும் பொழுது அப்பதான் அந்த சின்ன பையன், மாடு வைக்கிற பையன் கையில என்னையா இருக்கும்? கம்பு இருக்கும், மாடு கம்பு இருக்கும். அப்ப அந்த சின்ன பையன் என்ன செஞ்சிருக்க அப்படின்னா, நீ பெரிய ஆளாவே இருக்கலாம், கையில வச்சிருக்க கம்ப எடுத்து கீழே ஒரு கிறுக்கு கிறுக்குனானா, கிறுக்கி. அப்பதான் என்ன சொன்னானா, அந்த கம்பனை பார்த்து இத கீழே எழுதி இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டானா சின்ன பையன். இது என்ன கீழே கிறுக்கி வச்சிருக்க அப்படின்னா, அட கிறுக்கு, நான் எப்ப கீழே கிறுக்குனா அதை கேட்க வேண்டிய உன் தலையெழுத்து அப்படின்னு சொன்னா அந்த சின்ன பையன் கம்பனை பார்த்து. அப்படி இருக்கும்போது நீங்க கேக்குறிய அப்படி வார்த்தை, ஒரு கிறுக்கி 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 இல்ல கம்பன சின்ன பையன் கேட்டிருக்கேன். உங்களை இல்லம்மா, கதையில 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 கிறுக்கி இப்படி கிறுக்கி. இது என்னங்க, நீங்க உலகத்திலேயே பெரிய ஆளு, கம்பெனி சாதாரணப்பட்டவர பெரிய ஆளு, நீங்க இதை சொல்ல முடியல அப்படின்னா என்னப்பா நீ கிறுக்கி இருக்க, அது என்னப்பா தெரியலையே, ஒண்ணு எனக்கு ஒண்ணும் தெரியல. அப்பதான் சொன்னானா, ஐயா நான் கையில வச்சிருக்கிறது மாடு மேய்க்கிற குச்சி, இது என் கையினால எழுத்துன என் கையெழுத்து, இதை கேட்கிறது உன் தலையெழுத்து அப்படின்னா. இதை கேட்கிறது உன் தலையெழுத்து அந்த மாதிரி நான் அந்த மாதிரி சின்ன பையன். இப்ப ஒரு அரசு சபை கூடியிருக்கு, ஒரு கதை சொன்னீங்க, 3 முறையாத ஊசியில ஞானத்தலை நுழையாதா, ஊசி நுழையாத ஓட்டையில யானத்தலை நுழையாது. இதெல்லாம் ஒரு ஊசியே நூலே நுழையாது, அது ஆழத்துல எப்படி நுழையும்? இந்த ஆழ விதை பாத்தீங்களா? ஆழ விதை என்பது அந்த ஆழ விதைக்கு ஊசி நுழையுமா? ஒரு அரசு சபை கூடியிருக்கு, அரசு சபை கூடியிருக்கு. அப்ப அரசு பார்த்து என்ன பண்றாரு, மந்திரி பட்டு கேட்கிறாரு, மந்திரி உங்கள்ட்ட நான் ஒரு 3 கேள்வி கேட்கிறேன், இந்த 3 கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டாரு, கேளுங்க அரசே அப்படின்னாரு மந்திரி. அப்ப அவர் கேட்டாரு, நான் கேட்கிறேன் சரி, ஆனா காலையில வந்து இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டா உன்னுடைய சிரசை எடுத்துருட்டாரு அரசு. சரி சரிங்க சொல்லுங்க அரசு. அப்பதான் அவரு, இறைவன் எங்கே இருக்கிறான்? முதல் கேள்வி. இறைவன் என்ன வேலை பார்த்து கொண்டிருக்கிறான்? இரண்டாவது கேள்வி, இறைவன் எந்த திசையில பார்த்திருக்கிறான்? இந்த 3 கேள்விக்கு சரியான பதில் சொன்னாதான், இல்லன்னா உன்னுடைய தலையை சிரசை எடுத்துருவேன் அப்படின்றாரு. சரி, இவருக்கு ஒரு மண்டை குழப்பம், யாருக்கு? மந்திரிக்கு. உடனே குழம்பிட்டு போறாரு, வீட்டுக்கு போறாரு. வீட்டுல போய் அப்படி கவலையை உட்கார்ந்துருக்காரு.
அவருடைய பேத்தி வந்து சின்ன பிள்ளைங்க. ஆமா, சின்ன பிள்ளை, 8 வயசு சிறுமி. ஆமா சிறுமி. அது என்ன விட்டு சின்ன பிள்ளை என்ன பண்ணுது, தாத்தா என்ன கவலையா உட்காந்துருக்கீங்க, என்ன காரணம் நீங்க சொல்லுங்க அப்படின்றது. இல்லம்மா ஒண்ணும் இல்லம்மா, இல்ல நீங்க வந்து உட்காந்துருக்க பார்த்தா ஏதோ ஒரு கவலையில உட்காந்துருக்கீங்க, அந்த இதை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லம்மா அரசு வந்து ஒரு 3 கேள்வி கேட்டிருக்காரு. அப்ப அவர் இந்த 3 கேள்வி நான் சொல்லிட்டாங்க, காலையில என் போன உடனே எனக்கு சிரசை எடுத்துருவாரு, அதுக்கு என்ன பதில் சொல்றது தெரியாம நான் இருக்குமா அப்படின்னாரு. அந்த சின்ன பிள்ளைகிட்ட சொல்றாரு, இவ்வளவுதானா, இதை போய் நான் சொல்லிட்டு தரேன் தாத்தா, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, இதை நான் சொல்லிட்டு வரேன். அந்த பிள்ளை ஆகப்பட்டது பரட்டு போகுது. அந்த சின்ன பிள்ளை போய் அரசே எங்க தாத்தா கிட்ட 3 கேள்வி கேட்டிருக்கீங்க, அந்த 3 கேள்விக்கு நான் பதில் சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னுச்சு. நீ ஏன் சின்ன பிள்ளை, உனக்கு என்ன தெரியும்? ஓஹோ அப்படி வர்றீங்களா? யார் சொல்றீங்க? இல்லம்மா கதையில அந்த பிள்ளை அந்த சின்ன பிள்ளை பார்த்து அவரு அரசு நினைக்கிறாரு, நீ ஏன் சின்ன பிள்ளை, என்னடி நீ கதை விட வந்திருக்கியா? யார் கதை விடுறா? இந்த சின்ன பிள்ளை சொல்லி கேட்கிறாரு அவரு கதையில. சொல்லுவாங்களா? நீங்க பேசுவீங்க, நான் நிறைய பேசுவேன். அப்படியே சொல்லிக்கிட்டு நேரத்துல இல்ல அரசே இதுக்கு நான் பதில் சொல்றேன் நீங்க சொல்லுங்க. அப்பதான் இறைவன் எங்க இருக்கிறார் அப்படின்னு கேட்டு முடிச்சாரு. கேட்டு சொன்ன உடனே அப்ப இந்த பிள்ளை என்ன பண்ணுது, அரசே ஒரு சட்டியை எடுத்து வைங்க அப்படின்னுச்சு. எடுத்து வச்சுட்டாங்க. அதுல பாலை ஊத்துக்கிட்டுச்சு. பால் ஊத்துன உடனே இந்த பாலுக்குள்ள என்னென்ன இருக்கு அரசே அப்படின்னு கேட்டுச்சு. இது பால் இருக்கு, தயிர் ஆகுது, மோர் ஆகுது, அதுக்குள்ள இருக்கு வெண்ணெய். யார வெண்ணெய் கேக்குறியா? நீங்க இருந்தாலே வேற வேற ஒரு பொம்பளை புள்ளைய பார்த்து நீங்க வெண்ணெய் எல்லாம் வைய கூடாது. கடையிலையா அரசு பார்த்து அந்த பிள்ளைகிட்ட கேட்கிறாரு, நினைக்கிறாரு. ஓ பாலை பார்த்து. ஆமா அப்படியா? நாங்க நினைச்சேன் நீங்க வள்ளிய பார்த்து அந்த அரசு சொல்லுதியா, இதுக்குள்ள இருக்கு வெண்ணெய் அப்படின்னு. அரசே ஒரு பாலுக்குள்ள இத்தனையும் கலந்திருக்கும் போது இறைவன் எல்லாரும் மனதிலுமே கலந்து இருக்கிறார் அப்படின்னு முதல் கேள்வி கலக்க முடிஞ்சு அந்த பொண்ணு. ரெண்டாவது என்ன கேட்டுக்கிடுச்சு, அரச நான் எந்த திசையில இறைவன் பார்த்திருக்கிறார் அப்படின்னு கேட்டுட்டாரு. ஒரு விளக்கு எடுத்து வைங்கடிச்சு. அப்ப விளக்கு எடுத்து வச்சாச்சு, அதை பொருது கண்டுச்சு. பொருதிட்டாங்க. பொருதுன உடனே அரசு கேட்குது, அரசே இந்த விளக்கு எந்த திசையில பார்த்து எரியுது அப்படின்னு கேட்டுச்சு. அது எல்லா திசையும் பார்த்து எரியுது அப்படின்னாரு. 4 திசையும் நோக்கி கொண்டு இருக்கிறது, எல்லா திசையும் பார்த்து எரியுது. சரி, அதே மாதிரி இறைவன் எல்லா திசையிலுமே பார்த்து இருக்கிறார். சூப்பர் அப்படின்னு 2வது வேலைக்கு விளக்க முடிஞ்சிச்சு. 3வது வேலை இறைவன் என்ன வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு கேட்டாரு. அரசு நீங்க கொஞ்சம் கீழே இறங்க, சிம்மாசனத்தை விட்டு கொஞ்சம் கீழே இறங்க அப்படின்னு. என்னையவே கீழே இறங்கவா, என்னையும் இறங்க சொல்றியா அப்படின்னாரு. அரசே என்னைய பார்த்து இறங்க சொல்றியா? இல்ல அரசே நீங்க இறங்குங்க அப்படின்னு இறங்கிட்டாரு. உடனே படையை கூப்பிட்ட உடனே அரசை பிடிச்சி சிறையில் அடங்கிடுச்சு. இங்க வர்றா அப்பதான் சொல்லிச்சு, என்னையே அடைச்சிட்டு அப்படின்னாரு. அப்படின்ற போது இதத்தை இறைவன் செய்து கொண்டிருக்கிறார். இறைவன் இதத்தையும் செய்தார். கீழே இருக்கிற மேல கொண்டு வருவார், மேல இருக்கவனை கீழே கொண்டு வருவார். குப்பையை கோவரமாக்கிறார், கோவரத்தை குப்பையாக்குறார். இதை இறைவன் செய்யக்கூடிய வேலை. இந்த வேலை 3வது விளக்க முடிச்சு. அதே போல நீங்க இல்ல கதை சொல்றீங்க, 2 கதை வர்றீங்க. 3 வேலைக்கு ஒரு சின்ன பிள்ளை இருந்து விளக்க முடிச்சு. என்னம்மா நீ சின்ன பிள்ளைய பத்தி சொன்னீங்களே, ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சத்தம் போட்டு செல்வாக்க காட்டி விடுவேல ஒன்ன விடுவேனா, விட்டு விட்டு மதுரைக்கு போவேனா. நீங்க கண்டிப்பா போகாதீங்க, விட்டு விட்டு
இந்த மானை புடிச்சிட்டு போய் சுரேஷ் இந்த அழகான மானை இந்த மானுக்கு தான் நேத்து ஒரு முடம் மல்லிகை பூ சொன்னீல இந்த மானை கொண்டை தரையில வடிக்க வைக்காம அப்படியே மட்டு பத்து வாங்கி இந்த நேரத்துல ரேட் அதிகம் டாப்லப்பா 5000 ரூபாய் ஒரு முட மல்லிகை பூ நீங்க வாரு எல்லாம் கொடியை தூக்கிட்டு வர்ற மாதிரி என்ன ரேட் அண்ணன் வாங்கி பட்டு மத்தியில போட்டு சுரேஷ் அப்படியே படுக்க வச்சு அப்படியே பக்கத்துல உட்காந்து அப்படி பார்த்து ரசிச்சா ஆஹா என்ன அழகு என்ன அழகு பிடியிலையா இருக்கேன் பட்டு மத்தையில ஒண்ணு படிக்க வச்சு உனக்கு நானும் பலனும் தருவேன் சொன்னீங்களே 8 வயசு சிறுமியை பத்தி சொன்னீங்க, நல்லா விளக்கமா சொன்னீங்க, பரவாயில்ல. இந்த துருவ நட்சத்திரமா வருது பாருங்களேன், அந்த நட்சத்திரம் யார் தெரியுமா? சுருதி சுனிதிங்கிற பெண்மணிய 2 பேரு. அப்ப அந்த 2 பெண்மணிக்குமே திருமணம் நடக்குது. அப்படி 2 பெண்மணிக்கும் திருமணம் நடக்கும்போது இவர் என்ன செய்யறாருன்னா, இந்த அக்காலோட பிள்ளை வந்து தன்னுடைய தந்தை மடியில போய் அமர போகுது. அப்படி அமர போகும்போது அந்த அம்மா என்ன, அவர் என்ன சொல்றாங்க தெரியுமா? அந்த அம்மா சொல்லுது, ஏப்பா என் கணவர் மடியில அமர உனக்கு அருகதை இல்லை, கீழே இறங்கு அப்படிங்குது இந்த அம்மா. அப்ப அந்த என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்ப அழுதுட்டு போறாரு, அதுவும் என்னோட பிள்ளை தானே அப்படின்னு சொல்றோம்னா அப்பதான் கீழே இறக்கி விடுறாரு. அப்ப அவங்க அம்மாட்ட வந்து சொல்லுது, தம்பி அம்மா எனக்கு மடியில் அமர கூட எனக்கு அருகதை இல்லை அப்படின்னு இந்த சிறு பையனாகப்பட்ட சொல்றாரு. அப்பதான் எனக்கு தந்தை யாருமே இல்லையான்னு கேட்ட உடனே சுருக்கத்தோட முடிக்கிறேன். தந்தை யாரும் இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே அப்பதான் அவங்க என்ன சொல்றாங்க, உலகத்துக்கே தந்தையாகப்பட்டவர் இருக்காரு, அவர்கிட்ட போய் கேளுமா அப்படின்னு சொல்லி தன்னுடைய அம்மாகப்பட்டவர் அனுப்புறாங்க. அப்படி அனுப்பும் போது அப்பதான் அந்த அம்மா அந்த சிறுவனாகப்பட்டவன் காவி உடை உடுத்தி 8 வயசு சிறுவனோட போறாரு. போய் காட்டுக்கு தவம் இருக்கும்போதுதான் உலகத்துக்கே தந்தை அவர் ஆத்மா மகாவிஷ்ணுவாகப்பட்டவர். அப்பதான் என்ன சொல்றாரு, உனக்கு என்ன வர வேண்டும் அப்படின்னு கேட்ட உடனே அப்பதான் என்ன சொல்றாருன்னா, தந்தை என்ற எனக்கு பாக்கியம் இல்லை, இருந்தாலும் தந்தையாக இருக்க வேண்டும் என்று அந்த சிறுவனாகப்பட்டவன் சொன்ன உடனேதான் துருவ நட்சத்திரமாக நீ இருப்பாய் என்று அன்று மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் வரம் கொடுக்கிறார். அந்த துருவ நட்சத்திரம் என்பது என்ன அப்படின்னா, துருவனாகப்பட்டவன் யார் அப்படின்னா சுருதி சுனிதி என்ற பெண்மணியோட பிள்ளையாகப்பட்டதா துருவ நட்சத்திரமாக இருக்கார். அப்படிலாம் சொன்னா காலதாமத காரியத்துக்கு அப்படியே எவ்வளவுதான் சொன்னாலும் சொன்னதே சொல்லி இருக்க கூடாது. மானிங்க தான் இருக்குன்னு சொல்றீங்க, எத்தனை பேருக்கு கையில நான் இல்லைன்னா சொல்ல போறேன். அப்படி சொக்குபாடி வச்சிருக்கேன் நானே, நீ சொக்கி விட்டு நிக்கலாம் அம்மானே,
பேசலாமா நீ மாட்டிக்கிட்டு முடிக்கிறியே முடிஞ்சு ஏத்தி விடு. நீங்க ஒரு அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்ட ஒரு தேவனுக்கு தானே சொந்த வேடுவரே இவர் முகரைய பாருங்க இப்படி இருக்குமான்னு பாருங்க. மாட்டிக்கிட்டது ஆளு கட்டு மாடு தப்பி வந்தா கலவாணிக்கு தானே சொந்த கலவாணிக்கு சொந்த கலவாணி மாட்டிக்கிட்டா களவாணி மாட்டிக்கிட்டா களவாணி மாட்டிக்கிட்டா இந்த ஊரு கருங்காலி கம்புக்கு தானும் சொந்த கருங்காலி கம்புக்கு சொந்த ஒத்த கோழி தப்பி வந்தா கெட்டி சேவலுக்கு தானும் சொந்த கெட்டி சேவலுக்கு சொந்த சட்டப்படி பார்க்க போனா நியாயப்படி பார்க்க போனா இந்த ஊரு பஞ்சாயத்து படி பார்க்க போனா இந்த ஒரு தலைவர் படி பார்க்க போனா இந்த குட்டி செவத்து குட்டி ஆஹா அளவு குட்டின்னு சொன்னாங்க. குட்டி ஒரு தேவனுக்கு தானே சொந்தா இந்த வேலைக்கு சொந்தா என்னம்மா என்னைய ஏற்றிர
இப்பதான் பாக்குறாங்க முறைச்சு 2 பேரும் என்ன சொல்லலாம் கல்யாணம் சொல்லுங்க. கல்யாணம் இந்த மானுக்குள்ள அடையாளம் இல்ல, பெண்ணுக்குள்ள அடையாளம் இல்லையா? உன்னத்தான் நான் மான தெரிய வந்தேன், உன்னைத்தான் தேடி வந்தேன், உன்னைத்தானமா தேடி வந்தேன், மான தேடி வந்தனா உன்னைத்தான் தேடி வந்த காரணத்தினால ராஜா ராஜா கண்ணே போகாதடி போராடத்துக்கு ஆகாதடி தீராதடி உன்னை நெருங்காமல் போராடடி கைய பிடிக்காப்லையா? அதானே கூப்பிட்டேன் அண்ணனு. அண்ணன் எங்க இந்த பக்கம் இருந்தாரா? இது மூதே பொம்பளை பிள்ளைய கொண்டாந்து அந்த ஆள்கிட்ட விட்டு விட்டு மூதே இது வேடிக்கை காசு மட்டும் வாங்க. புலங்காத பொருள் துரு பிடிச்சி போகும்போது அடிச்சா போல பத்தியா தங்கச்சியை கூட்டி விட்டு விட்டு தங்கச்சி என்ன பண்ண சொல்ற? நானே இங்க வச்சிருக்க முடியுமா? எத்தனை நாளைக்கு காசு எம்பிட்டு வாங்கினா அவர்கிட்ட? யார்கிட்ட? நேத்தே சொல்லிட்டாரு. ஏய் அட்வான்ஸ் கொடுத்தாராம்ல. அந்த ஆள் மார்க்கெட்ல வாங்கின காசு என்ன கொடுக்க அண்ணா அவர் மாடு பிடிக்கவில்லையா? போகல என்ன மாலையில் பூர் மல்லிகை இங்கு நான் தோன்றி நின்று
இந்த கலியுகத்திலே எனக்கு 2 வரங்கள் வேண்டும் முருகா. வேலனா வந்து நான் தான், வேடுனாக வந்து நான் தான். திருமணம் செய்ய போகின்றேன். உனக்கு 2 வர வேண்டுமா? வர வேண்டும். என்ன வர வேண்டும்? உலக மக்கள் எல்லாம் தாரத்திலே 2ஆக இருந்தாலும் முதல் தாரமாக வள்ளி தெய்வானை என்று அழைக்க வேண்டும். ஊர் மக்கள், நாட்டு மக்கள் அனைவரும் முதல் பெயர் உலக மக்கள் இருக்கணும். உலக மக்கள், நாட்டு மக்கள், இந்த ஊர் மக்கள் எல்லாருமே உன்னை வள்ளி தெய்வம் என்று அழைப்பார்கள். அந்த வார்த்தை கொடுக்க வேண்டும் முருகா. பேரன்புமிக்க நாடக கலா ரசிக பொதுமக்களே, இதுவரையில் எங்களுடைய நாடகத்தை கண்டுகளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் எங்களுக்கு வெளிவரை சிறந்த முறையிலே ஒளிபரப்பு அமைத்து கொடுத்த எமது இசிஎல் ஆடியோஸ் அதனுடைய உரிமையாளருக்கும் அதனை பணியாற்றக்கூடிய ஆபரேட்டர்களுக்கும் எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு, இந்த நாடகம் அல்ல எந்த நாடகமாக இருந்தாலும் சிறந்த நடிகளை அமைத்து சிறப்பான நாடகங்களை நடத்தக்கூடிய அன்புக்குரிய சகோதரர் நமது அலங்கம்பட்டியை சேர்ந்த TR ரமேஷ் ராஜா துணை ராஜா நடிகர் அவருடைய நாடக அமைப்பின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு எங்கள் நாடக